வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. கூட்டணி பேச்சுவார்த்தை பஞ்சாயத்து எல்லாம் முடிந்து நன்றாக போய்க் கொண்டிருந்த திமுக கூட்டணியில் தற்போது சலசலப்பு எழத் தொடங்கியிருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணிக்கு வர முக்கிய காரணமாக இருந்து ஏவா வேலுவுடன் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய மு.க. ஸ்டாலின் தங்கை கனிமொழி பிரேமலதா விஜயகாந்தை நேற்று திட்டி தீர்த்துள்ளார். அதிமுகவுடன் கூட்டணியில் சேர இருந்த பிரேமலதாவிற்கு 10 சீட்டுகள் தரவே மு.க. ஸ்டாலின் யோசித்த நிலையில் திமுக பலவீனமாக இருக்கும் பெண்கள் ஓட்டு வங்கியை பெற பிரேமலதா திமுக கூட்டணியில் இருப்பது அவசியம் என எடுத்து கூறி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் பெற்றுத்தர காரணமாக இருந்த கனிமொழியே தற்போது பிரேமலதா மீது கடும் அதிருப்தியில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அண்மையில் சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, தமிழ்நாடு முழுக்க எங்க அண்ணன் ஸ்டாலின் மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் உள்ளது. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் என சரமாரியாக பேசினார். அந்த பேச்சை கேட்டு ஸ்டாலின் மற்றும் மேடையில் இருந்த தலைவர்கள், திமுக நிர்வாகிகள், கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் என எல்லோருமே அதிர்ந்து போனார்கள். கூட்டம் முடிந்ததும் பிரேமலதாவின் முகத்தை கூட பார்க்காமலே கிளம்பி சென்றுவிட்டார் ஸ்டாலின். இதையடுத்து அன்றைய இரவே கனிமொழியை தொடர்பு கொண்டு பிரேமலதா பேசியதை சுட்டிக்காட்டி தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஸ்டாலின். உடனே பிரேமலதாவிடம் தொடர்பு கொண்டு பேசிய கனிமொழி, என்னங்க இப்படி பேசிட்டீங்க? அதிமுகவும் பாஜகவும் திமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டே இதுதான். அதையே நீங்களும் பேசியிருக்கீங்க. தலைவர் ரொம்பவும் கோபமாக இருக்கிறார். அவரை எப்படி சமாளிக்கிறது என்றே தெரியவில்லை. மேடை கிடைத்ததும் வாய்க்கு வந்ததையெல்லாம் உளராதீங்க என்று கடிந்து கொண்டுள்ளார். அதற்கு நான் சொன்ன வந்த செய்தியே வேறு என்று பிரேமலதா சொல்ல, எதுவாக இருந்தாலும் போதை கலாச்சாரம், பாலியல் குற்றம் என பேசியிருக்க கூடாதுங்க. முன்னாலையும் பின்னாலையும் நீங்க எது வேணாலும் பேசியிருக்கலாம். ஆனால் பாலியல் குற்றச்சாட்டும் போதை விவகாரமும் என நீங்கள் சொன்னதுதான் மக்களிடமும் எதிர்க்கட்சியிடமும் பெரிதாக பேசப்படும். அது கூட உங்களுக்கு தெரியலையே என திட்டி தீர்த்துள்ளார் கனிமொழி. இது இப்படி இருக்க, திருப்பரங்குன்றம் தொகுதியில் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த பிரேமலதா, திருப்பரங்குன்றத்தில் நிச்சயமாக முருகன் அருளால் தீபம் ஏற்றப்படும். இங்குள்ள மக்களின் வாழ்க்கையும் உயரும். கிருத்திகா தங்கபாண்டி மக்களின் வாழ்க்கையில் தீபம் ஏற்றுவார் என பேசியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற பாஜகவின் நிலைப்பாட்டை திமுக கடுமையாக எதிர்க்கிறது. திருப்பரங்குன்றத்தில் சிலர் தீபம் ஏற்ற முயன்றபோது மத நல்லிணக்கத்தை காரணம் காட்டி திமுக அரசு காவல்துறையினரை கொண்டு அதை தடுத்தது. அதோடு நீதிமன்றம் சொல்லியும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற திமுக அரசு அனுமதிக்கவில்லை. ஆனால் இதெல்லாம் தெரிந்திருந்தும் திமுக கூட்டணியில் இருக்கும் பிரேமலதா இப்படி பேசியிருப்பது திமுக கட்சியினரை கொதிப்படைய செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.